ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ரஹ்மத் செய்து விட்டான் என்ற துஆவை இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லித் தர்றாங்க. அந்த மனிதன் யார், அவர் செய்த வேலை என்ன என்பதை இந்த ஹதீஸிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூத் என்ற ஹதீஸ் கிதாபிலே 1308வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஹிமல்லாஹு ரஜுலன், ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ரஹமத் செய்து விட்டான் என்று சொன்னார்கள். அவர் என்ன செய்தார்? காம மினல் லைல், இரவிலே அவர் எழுந்து தொழுதார். அப்படிப்பட்ட மனிதருக்கு அல்லாஹ் ரஹமத் செய்து விட்டான். அவர் தொழுததற்கு பிறகு ஃபஸல்லா வஐகத இம்ராஅத்தஹு, தன்னுடைய மனைவியையும் அவர் எழுப்பிவிட்டு தொழுவதற்காக வேண்டி அவர் ஏவினார். தான் தொழுதால் மட்டும் போதாது, தன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவர்களும் தொழ வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. முக்கியமாக ஹதீஸினுடைய முக்கியமான அம்சமே அதுதான். நம்ம தொழுகிறோம், வீட்டில் தூங்குறாங்க, பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரவே கூடாது. நம் உறுப்பினர்கள் அனைவரும் தொழ வேண்டும். சொர்க்கத்துக்கு போகும் பொழுது நமக்கு இந்த எண்ணம் வராது. சொர்க்கத்துக்கு நம்ம போகட்டும் அப்படிங்கிற எண்ணம் வராது. துடிப்பான் மனுஷன் அந்த அந்த இடத்துல. அல்லாஹ்வுக்கு முன்னாடி அவன் துடிப்பான். ரஹ்மானே, என் பிள்ளைகள், என்னுடைய பேர பிள்ளைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய பெற்றோர்கள், அல்லாஹ்ட துடிப்பான், அவங்கள தூக்கி போட்டுறாது அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்லுவாங்க, பருவ வயதை அடைவதற்கு முன்னால் மரணிக்கின்ற குழந்தைகள் எல்லாம் அந்த பெற்றோர்களுக்கு நாளை மறுமையில நரகத்தினுடைய தடுப்பு சுவராக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். குழந்தைகள் வஃபாத்தாகக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர்களை நரகத்திற்கு அனுப்பாதான், அல்லாஹ்கிட்ட மன்றாடுமா, யா அல்லாஹ், சிறு வயசுலேயே என்னை அழைத்து கொண்டாய், என்னுடைய பெற்றோர்கள் என்னை இழந்த அந்த கவலையில அவர்கள் படாத பாடுபட்டார்கள், நிறைய கவலைகள் அவர்களுக்கு, பெரிய இழப்பு அவர்களுக்கு, அவ்வளவு வேதனைகளையும் துன்யாவிலே அனுபவித்து வந்த அந்த பெற்றோர்களாகிய என்னுடைய பெற்றோர்களுக்கு மீண்டும் நரகத்தை தூக்கி போட்டு அவர்களை வேதனைப்படுத்தாத யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுமா குழந்தை. அதனால பொதுவாகவே குழந்தைகள் வஃபாத்தா என்பது அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிய வேண்டும் எல்லா குழந்தைகளையும். அப்படி மீறி அல்லாஹ் அழைத்து கொண்டால் அந்த வேதனை இருக்கத்தான் செய்யும், கவலை இருக்கும், நமக்கு கண்ணீர் வரும், எல்லாம் செய்யும். ஆனால் அதற்கு பகரத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு மறுமையில் கொடுக்கின்றான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அந்த அடிப்படையில் தன்னை மட்டும் பாதுகாத்துக் கொள்வது என்பது ஒரு விதம், தன்னோடு சேர்த்து குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வது என்பது அது ஒரு உயர்ந்த குணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன் காம மினல் லைல் ஃபஸல்லா வஐகத இம்ராஅத்தஹு, அவர் எழுந்து தொழுது தன்னுடைய மனைவியையும் அவர் எழுப்பி விடுகிறார். இப்போ அடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி அழகான ஒரு செய்தி. ஃபைன் அபத், பாருங்க, நம்ம மனைவியை எழுப்புறோம், நம்ம என்ன செய்யறோம், மனைவியை எழுப்புறோம், சுபுவுக்கு டைம் ஆச்சு எந்திரிங்க தொழுக, அல்லது தஹஜ்ஜத் போன்ற இரவு தொழுகை ஏதாவது ஒன்று தொழுகைக்கு நாம் எழுப்புறோம். ஃபைன் அபத்,
தன்னுடைய மனைவி அவர் மறுக்கிறாள். இல்லைங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, தொழுக முடியாது, ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லி அவள் மறுக்கிறாள். அல்லது தூக்கத்திலேயே எந்திரிச்சிடுறேன் சொல்லிட்டு மறுபடியும் போர்வை எடுத்து பொத்திட்டு படுக்கிறாள். ஏதாவது ஒன்று நடக்குது நம்ம எழுப்பும் பொழுது. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நவத ஃபி வஜிஹிஹா அல்மா, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த பெண்மணியினுடைய முகத்திலே கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்டு அந்த தூக்கத்தை கலைத்து விட்டு அவளை எழுப்பி தொலை வைங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லேசாக தண்ணி தெளித்து விட்டு அவர்களை எழுப்பி நீங்கள் என்ன செய்யுங்க, தொலை வைங்க அப்படின்னு சொன்னாங்க நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி செய்தால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்து விட்டான். இது ஒன்று. அடுத்த நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அப்படியே நேர் மாற்றமாக மறுபடியும் பேசுகிறாங்க. அந்த ஹதீஸுடைய தொடரில் பேசுகிறாங்க, ரஹிமல்லாஹு இம்ராத்தன், ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்து விட்டான். அந்த பெண் எப்படிப்பட்டவள் தெரியுமா? காமத் மினல் லைலி ஃபஸல்லத், இரவுல அவ எந்திரிச்சு அவ தொழுகிறா. தொழுததற்கு பிறகு தன்னுடைய கணவனும் தொழ வேண்டும் என்பதற்காக வேண்டி வைகல்லத் ஸௌஜஹா, தன்னுடைய கணவனை எழுப்பி விடுகிறார். ஃபைன் அபா, அவர் அந்த பெண் ஆரம்பத்திலே சொன்ன காரணத்தை போன்று இவரும் பல காரணங்கள் சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நல்லஹத் ஃபி வஜிஹில் மா, அவள் அவருடைய முகத்திலே லேசாக தண்ணீர் தெளித்துவிட்டு அவரை எழுப்பி தொழுகைக்கு அனுப்ப வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான பெருமக்களே, ஒரு ஆண் ஒரு பெண், அந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எப்படி இருக்கின்றார்கள் என்றால், தானும் தொழுது தன் குடும்பத்தையும் தொலை வைக்க வேண்டும், இபாதத்து வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு செயல்படக்கூடிய இரண்டு நபர்கள். அதில் ஒன்று ஆண், ஒரு பெண். யாராக இருந்தாலும், இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய தகவல் அதுதான். யாராக இருந்தாலும் சரி, ஆணோ பெண்ணோ, நீங்கள் முதலிலே எழுந்தால் யாரெல்லாம் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் எழுப்பி நீங்கள் தொலை வைக்க வேண்டும் என்ற அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லித்தராங்க. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா விளங்கணும். இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து தொழுது தன் குடும்பத்தையும் எழுப்பிவிட்டு தொலை வைக்கக்கூடியவருக்கு தான் ரஹ்மத் அல்லாஹ் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, எழுந்து தான் மட்டும் தொழுது குடும்பத்தை தூங்க வைப்பவர்களுக்கு அந்த ரஹ்மத் என்பது இல்லை என்பதாகத்தானே நம்ம எடுக்க முடியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸில் பாருங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன் ரஹிமல்லாஹு இம்ராத்தன், அந்த ஒரு ஆணுக்கும் அந்த ஒரு பெண்ணுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தானும் தொழுது தன் குடும்பத்தையும் தொலை வைக்கக்கூடிய அந்த மனிதன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதிலிருந்து நமக்கு சில விஷயங்களை நம்மளுடைய ஹதீஸுடைய வல்லுநர்கள் நமக்கு சொல்லுவாங்க. நல்ல தொழுகையாளியாக இருப்பார், ஹாஜியாராக இருப்பார், நல்ல பெரிய வணக்கசாலியாக இருப்பார், நல்ல மனிதராகவும் இருப்பார். ஆனால் அவங்களுடைய குடும்பத்தில், அவரெல்லாவது மற்றவரை வச்சுக்கிறீங்களேன், அவருடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அது நீண்ட நெடிய நாளாகவே அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்குன்னு வைங்களேன். ஒரு கடன் தொல்லையோ அல்லது ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வோ ஏதாவது ஒன்று இருந்தால், ஃபுகஹாக்கள் ஹதீஸனுடைய வல்லுநர் சொல்கிறாங்க, அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே தொழுகிறாங்களான்னு ஆய்வு செய்யுங்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே தொழுகிறாங்களான்னு நீங்கள் ஆய்வு செய்யுங்க. அதில் தொய்வு இருந்தால் இவருக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் அதன் மூலியமாக வரும் என்கின்றார்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தால் புரியவன். அப்போ நமக்கு கஷ்ட நஷ்டங்கள் வருவதற்கு பல்வேறு காரணங்களில் ஒரு காரணமாக இதை சொல்கிறாங்க. எதை? நம் குடும்ப உறுப்பினர்கள் தொழாமல் இருப்பது, நம் குடும்ப உறுப்பினர்கள் அமல் செய்யாமல் இருப்பது, வீட்டில் ஒரு மனிதர் மட்டும் தொழுதால் போதும் என்பதாக எண்ணிக்கொள்வது, அசட்டையாக சோம்பலாக அதை விட்டு விடுவது, கடந்து செல்வது என்பது ஒருபொழுதும் கூடாது என்றார்கள் நம்ம ஹதீஸுடைய வல்லுநர்கள். அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பல்வேறு தகவல்களில் ஒன்று, நமக்கு பீடைகள் வராமல் இருப்பதற்கு, கஷ்டங்கள் வராமல் இருப்பதற்கு எல்லாருமே தொழுகையாளியாக நாம் இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதனால்தான் குழந்தையாக இருக்கும் பொழுதே சொன்னார்கள், 7 வயதாகும் பொழுது பிள்ளைக்கு தொழும்படி சொல்லுங்கள், 10 வயதாகியும் தொழவில்லை என்றால் அவர்களை லேசான முறையில் அடித்து கண்டித்து அவர்களுக்கு தொழுகைக்கு அந்த பயிற்சியை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், நம்ம குழந்தைகளுக்கு 6 வயசு 7 வயசு ஆகும் பொழுது அந்த குழந்தைகளை வாக்கிங் கூப்பிட்டு போடுறோம், ஜாக்கிங் கூட்டிகிட்டு போகிறோம், சிலம்பம் கற்றுக் கொடுக்குறோம், கராத்தே கற்றுக் கொடுக்குறோம், ஜிம்முக்கு கூட்டிகிட்டு போகிறோம், எல்லாமே பண்ணுறோம். எல்லாம் எத்தனை வயசு? 8 வயசு 9 வயசு 10 வயசு தான். இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா நிறைய குழந்தைகள் ஆங்காங்கே அம்மா பூங்கா அது இது எல்லா இடங்களையும் நம்ம பார்க்கலாம். பயிற்சியில் இப்போ குழந்தைகள்லாம் பயிற்சியில் இருக்குது. அதெல்லாம் ஆகுமாக்கப்பட்டது தான், கூடும் தான், இல்லை என்று சொல்லலை. அவ்வளவு விஷயங்களையும் செய்யக்கூடிய பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் தன் குழந்தைகளுக்கு ஆன்மீக ரீதியான இந்த அமல்களை சொல்லிக் கொடுக்க நாம் என்ன செஞ்சிடறோம்? தவறிடுறோம் அப்படிங்கிற செய்தியையும் ஹதீஸ் வழியாக நம்ம பார்க்குறோம். அப்போ குழந்தைகளுக்கு அந்த சின்ன வயசுலேருந்து அந்த தொழுகை விஷயங்கள் மற்ற விஷயங்களை நம்ம சரியான முறையில் வழிகாட்டினால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அடுத்து அந்த சமூகம் வளரும் பொழுது இந்த தண்ணி தெளிக்கிற பிரச்சனையே வராதுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன வயசுலேருந்து நீங்கள் பழகிட்டீங்கன்னா அந்த குழந்தை பெண்ணோ ஆணோ நாளைக்கு வளர்ந்து முடிஞ்ச பிறகு அது ஏன் தண்ணி தெளிக்க போகுது? என் புருஷன் தூங்குறான், என் சகோதரன் தூங்குறான், என் தங்கச்சி தூங்குது, என் அக்கா தூங்குதுன்னு ஏன் தண்ணி தெளிக்காது. ஏன்டா சின்ன வயசுலேருந்தே அதை அமல் செய்யும்படி நம்ம வளர்த்துட்டோம். அப்போ அங்கே தவறும் பொழுதுதான் இது போன்று தண்ணி தெளித்து எழுப்பக்கூடிய சூழல் எல்லாம் உருவாகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக கண்ணியமான பெருமக்களே, நமக்கு இந்த ஹதீஸ் சொல்லும் தகவல் அதுதான். நீங்கள் எப்படி யாயுள்ளது அம்மனுக்கும் அவுஃபஸக்கும் வஹலீக்கும் நாரா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கிறீங்க, வஹலீக்கும் நாரா, உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கிறீங்க ஈமான் கொண்ட விசுவாசிகளேங்கிறான் அல்லாஹ். அப்போ அந்த அடிப்படையில் நம்மை மட்டும் பாதுகாத்துக் கொள்வது என்பது அது சரியல்ல. நம்மோடு சேர்ந்த நம் குடும்ப உறுப்பினர்கள் சொந்த பந்தங்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய அமல்களை சீராக அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அழுத்தமான ஒரு செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எந்தெந்த காரியங்களை எல்லாம் செய்யும்படி நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உத்தரவு பிறப்பித்தார்களோ அதை முழுமையாக செய்யக்கூடிய தௌஃபீக்கை நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவார்.